மோசமான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்திருக்காங்க நடிகை அனிகா அவர்கள். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அஜித் நடிப்புல வெளியான என்னை அறிந்தால், விஸ்வாசம் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பர்சனா அனிகா. அது மட்டும் இல்லாம நானும் ரவுடி தான், மிருதன் இந்த மாதிரி படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அவங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓமை டார்லிங் அப்படிங்கிற படம் மூலியமா ஹீரோனியா அறிமுகமானாங்க. இந்த படம் ரசிகர்களுக்கு மத்தியில பெருசா வரவேற்பும் கொடுக்கவே இல்லை. இப்போ ஹிப்காப் தமிழா ஆதி நடிப்புல உருவாக்கிட்டு இருக்க படம் தான் பிடி சார். இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. இது அபிஷியலான அப்டேட் வந்தாதான் எந்த மாதிரிலாம் படம் இருக்கு அப்படிங்கறதே தெரியும். சமீபத்துல பேட்டி ஒன்றுல கலந்துகிட்ட அனிகா தனக்கு வரும் மோசமான விமர்சனங்களை குறித்து பேசியிருக்காங்க. அதுல சினிமால இருக்கும் நடிகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கிளாமரா ட்ரெஸ் பண்றது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாம தப்பான விமர்சனங்கள்லாம் வருங்கிறது எனக்கு தெரியும். இது வாழ்க்கையில ஒரு பாட்டு தான். எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் தப்பா தான் பேசுவீங்க. இருப்பினும் சில தப்பான விமர்சனங்கள்லாம் என்னை ரொம்பவே பாதிக்குது. நானும் மனுஷன் தான், அப்பப்ப புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அனிகா அவர்கள் கூறியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க பாதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அவங்களுக்கு 19 வயசு தான் ஆகுது. ஆனா இப்பவே இந்த மாதிரி சீண்டல்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே மன கஷ்டமா தான் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.